வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு சில நபர் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதில். ஓகே, சரி, என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்க, தஞ்சாவூர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. யதார்த்த ரீதியாக தஞ்சாவூரானது செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். ஓகே, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட ஃப்ரீக்குவன்சிலே நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது பணக்காரங்க வாழக்கூடிய ஒரு இடம். ஓகே, யதார்த்த ரீதியாக சென்னையிலையும் எனக்கு நிறையா கோடி சொத்து இருக்குது, நிறையா கோடி காசு இருக்குது. சேலத்திலே கூட எனக்கு நிறையா சொத்து இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான அளவுக்கு காசு இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாகவும் அகநிலையிலையும் சரி, அந்த கர்மா விதிலையும் சரி, யூனிவர்சல் லெவலையும் சரி, நானும் ஒரு செல்வந்தர் தான். ஓகே, நானும் ஒரு கோடீஸ்வரன் தான். ஓகே, அதனால் தஞ்சாவூர் எனக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. ஓகே, ஆனால் மற்ற நபர்களுக்கெல்லாமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஓகே, அது அந்த இடத்தோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி தஞ்சாவூர் ஒரு அருமையான ஒரு இடம் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த ஆன்மீக பயணத்தில் நிறைய படிநிலை இருக்குது. அந்த படிநிலை ஒவ்வொரு சில விஷயம் தோதானதொன்னே ஒவ்வொருத்தர் ஆசிரமம் ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு சில விஷயத்தை தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, நானும் இவ்வளோ சூழ்நிலை கடந்து வந்ததுக்கப்புறம் தேவை இருக்கிறதுனால ஒவ்வொன்றா தோதாக உங்களுக்கு அமைச்சு தரேன். ஓகே, அந்த வகையில் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் ராஜகோரி மயானம் அங்கே வேலை செய்யக்கூடிய தமிழ் அப்படின்ற ஒரு நபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னங்க சாமி, நிலமை ரொம்ப இப்படி இருக்கே, ஏதாவது ஒரு தீர்வுன்னு தான் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன தகவல் அப்படின்னா, தஞ்சாவூர் ஒரு கோடீஸ்வரங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு இடம். ஓகே, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. எல்லாம் இந்த ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. நிறையா தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், முத்து, பவளம் அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறையா கேஷ் போக்குவரத்தான ஒரு இடம். ஓகே, யதார்த்த ரீதியாக சில விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கிற விதத்தில் நம்ம சொன்னாலே போதும். ஆனால் என்ன, நம்ம தமிழ் மொழி அப்படின்றது நிறைய அர்த்தம் இருக்குது. ஓகே, ஓஷோ ஒரு இடத்துல சொல்லுவார், வார்த்தை என்னுடையது, அர்த்தம் உங்களுடையது அப்படிம்பார். ஓகே, அதெல்லாம் நான் என்னமோ நல்ல விதத்தில் தான் சொல்கிறேன், அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாமி வேலை இல்லை சாமி, காசு இல்லை சாமி, என்ன சாமி பண்ணுறது அப்படின்றாரு. அப்புறம் ஏங்க இங்கே வரீங்க, வேறு வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, அதுக்கப்புறம் வாங்க. உங்களுக்கு மன உளைச்சல் இருக்காது. உங்களுக்கும் ஒரு சேவை செய்கிறதுக்கு உண்டான ஒரு எல்லா விதத்துலையுமே தோதாகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் விலகாமல் இருக்கிறனால தான் காசு கொடுக்க வர்றவங்க கூட தயங்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் விலகிட்டிங்கன்னா காசு கொடுக்குறவங்க வருவாங்க. ஓகே, அதுதான் கான்செப்ட். ஓகே, மற்றபடி எனக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் நீங்கள் தோதாக அமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு கேஷ் கொடுப்பேன். ஓகே, ஏன் அப்படின்னா, ஈஷா ஃபவுண்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பொதுவான ஒரு தொகை கொடுக்குறேன். அந்த தொகையானது பரவலாக பயன்படுத்தப்பட மாட்டேங்குது. அது ஒரு இடம் மட்டும் அங்கேயே போய் ஒரு பேங்க்கில் மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகே, அதனால தான் எரர் ஏற்பட்டுருச்சு. மற்றபடி ஓரளவு எல்லா வசதியுமே உங்களுக்கு செஞ்சு தரப்படும். ஓகே, அதனால் தமிழண்ணாவை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சேவை செய்யுங்க, அவ்வளோதான். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நானும் யோசித்தேன், இவ்வளோ கிளாஸு, எவ்வளவோ காசு கொடுக்குறோம், எல்லா விதத்துலேயும் போது பார்க்குறோம் அப்படின்னு என்ன எரர் அப்படின்னா, சத்குரு டாக்டர் தான் எரர்.
அது என்ன உளவியல் ரீதியான காரணம் இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு அழுத்தமான ஒரு கௌரவமாக கூட இருக்கலாம். ஓகே. ஆனால் என்ன ஒரு யதார்த்த ரீதியாக காசு அப்படின்றப்போ கொஞ்சம் சிக்கல் தான். ஓகே. அதனால் நீங்கள் இந்த ஈஷா சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு, ஈஷா சம்மந்தமான எல்லா ஒர்க்கிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு கேஷ் தேவையா, நான் ஒரே செக்கை எழுதி கொடுத்துட்றேன். ஓகே. ஏன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிஸ்தா படத்தில் ஒரு நக்மா கேரக்டர் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அது சரி கிடையாது. ஓகே. நீங்கள் கொஞ்சம் விலகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே. மற்றபடி இதில் மனஸ்தாபதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்றதான் சொல்ல வரோம். ஓகே. அதனால் நீங்கள் கொஞ்சம் விலகினீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே. சரி, அடுத்த தகவல். ஒரு டாக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. யதார்த்த ரீதியாக நானும் நிறையா நல்ல விஷயம் செய்யலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வெப்படையில் இருக்கக்கூடிய பூபதி அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதாவது இந்த மனசு அதை ஞாபக மறதி ஏற்படுத்துகிறதும், அது வேறு விதமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தை உருவாக்குறதும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அப்படி கான்செப்டில் நீங்கள் இந்த இறந்து போன நபரோட ஆத்மாவும் ஆவியும் ஓரளவு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் திரும்ப பிறக்கிறப்ப அந்த ஆத்மாவானது புதிதாக தான் பிறக்கும். இந்த மகாவீரர் அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்தார். அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் சீடராக போய் சேரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட சேரக்கூடிய நபர்களோட பழைய ஜென்மத்தோட நினைவுகள் எல்லாத்தையுமே அவர் தோது செஞ்சு கொடுப்பாராம். அப்படின்றப்போ அவங்க உணர்வாங்களாம், ஆமாம் நம்ம குரு எவ்வளோ பெரிய ஆள், உண்மையிலே நம்மளோட பிறவி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி எவ்வளோ விதத்தில் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு. ஓகே. அதனால் இந்த ஆத்ம ரீதியான செயல்பாடு அப்படின்றது தோதாகாது. ஏன் அப்படின்னா இவருக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்கும். இவரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எதுவுமே தோதாகாது. ஓகே. இவர் என்னோட நிலைவில் என்ன இருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பண்ணை அமைச்சிருக்கேன், கோழி வளர்த்திட்ருக்கேன், டெய்லியுமே 10,000 காசு கிடைக்கிது, அப்படி இந்த பக்கம் ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்கேன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கேன், 4-5 பைக் வச்சுருக்கேன், பேங்க்கில் ஒரு 1 கோடி ரூபா காசு போட்டு வச்சுருக்கேன், ஒரு 50 லட்ச ரூபா வட்டிக்கு காசு விட்டுட்ருக்கேன், ஒரு 100 தறி போட்டுட்ருக்கேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். அப்படி இருந்தாருன்னா பரவாயில்ல. அப்படிலாம் கிடையாது. இவர் சம்பாதிக்கிறத அந்த 1000 100 அப்படின்றது மருந்து வாங்குறதுக்கே அவருக்கு சரியாக போயிடும். இதில் எங்கள் அம்மா வேற பாவம், அவங்க 4 இட்லி கொஞ்சோண்டு தொட்டுக்க சட்னி அப்படின்ற மாதிரி ரொம்ப சிக்கனமான கேரக்டர். ஆனால் அவங்க ஒரு அந்த கர்நாடகக்காரங்கலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர் தான். நீங்கள் பேசுங்க பழகினா தெரியும். ஆனால் இந்த பூபதி மட்டும்தான் கொஞ்சம் உளவியல் ரீதியான எரர். அது சொல்லிட்டோம்னா தான் சால்வ் ஆகும். ஓகே. அவரோட நிலையில் எல்லோ ப்ராஜெக்ட் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த எல்லோ ப்ராஜெக்ட் அப்படின்றது அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது பயாலஜிக்கலாக நிறையா விஷயம் இருக்குது. இவர் எலும்பு தோலுமாக இருக்கிறாரு. அதனால் எப்படி அது அந்த நேர்கோட்டு சமநிலை அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அடுத்து ஆத்மாவை தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. ஓகே. அதனால் இவரோட நிலை என்னவோ அதன்படி தோது பார்த்தா தான் தோதாகும். சரி, இவர் நிர்வகிக்கிறோம் அப்படின்னா கொடுங்க, ஒரு 50 ட்ரில்லியன் காசு கொடுங்க, அங்கே எங்கேயும் காசு கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க பார்ப்போம், ஒரு லட்சக்கணக்கில் அள்ளி கொடுங்க, அப்போனா ஏதாவது தோது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இந்த பூபதிக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, மாயன் கூட பழகணும் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான். மற்றபடி ஈஷாவில் ஒரு அடையாளம், அவ்வளோதான். ஈஷாவில் கூட அந்தளவுக்கு அறிமுகம் கிடையாது. மற்றபடி எந்த ஒரு நேர்கோட்டிலையுமே தோதாகாத ஒரு நபர். ஓகே. அவரோட நிலைக்கு உடல் உழைப்பில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். ஏதோ கோழிங்களுக்கு தீவனம் போட்டுக்கிட்டு, ஏதோ 2 கோழி விற்றுக்கிட்டு 4 முட்டை விற்றுக்கிட்டு அப்படியே போட்டிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் தான். ஓகே. அதனால் யாருக்கிட்டேயோ நீங்கள் போய் கௌரவ சர்டிஃபிகேட் வாங்கன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட உண்மையாக இருங்க. ஓகே. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு போதாகாது. ஓகே. அதனால் உங்களோட நிலை என்னவோ அதன்படி தான் நீங்கள் இருக்கணும். ஓகே. ஆத்மாவெல்லாம் பிடிச்சி ஹேக் பண்ணக்கூடாது. முதல்ல இந்த பிரைன் ஆக்சஸ் பண்ணுறது முதல்ல நிறுத்துங்க. உங்களோட ஓஎஸ்ஸே சரி கிடையாது. அவங்கவுங்க ஓஎஸில் இருக்கிறது தான் கரெக்டு.
ஓகே, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே சரி கிடையாது. ஓகே, அதை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் இதில் சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்களோட ஓஎஸ் சரியில்லைங்க, அவங்கவுங்க ஓஎஸ் தான் அவங்கவுங்களுக்கு கரெக்டு, அல்லது உங்களோட ஓஎஸ் சூப்பராக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்க, அவ்வளோ பெரிய ஆள், ரியாலிட்டியாக நோபல் பரிசு, ஆஸ்கார் அவார்டு அப்படி இப்படின்னு அந்த அந்த மாதிரி எந்த விதமான உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. ஓகே, அதனால் ரிலாக்ஸு, எதுக்கு தேவையில்லாத சண்டை, சமாதானம். ஓகே, சரி, முதலாவது இந்த ஆக்ட் பண்ணாதீங்க, நானே உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே.